வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. செங்கோட்டையனுக்கு அடித்த மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் என்று கூறலாம். அதிமுகவின் 24 எம்எல்ஏக்களும் மேற்கு மண்டல மாவட்ட செயலாளர்களும் முழுமையான ஆதரவுகளை செங்கோட்டையனிடம் கொடுத்துள்ளார்கள். மேற்கு மண்டலத்தில் எடப்பாடி யாரை வேண்டுமானாலும் பொறுப்பாளராக நியமனம் செய்யலாம், வேட்பாளராக அறிவிக்கலாம். ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் பிரச்சாரம் செய்யாமல் அதிமுகவிற்கு ஒரு ஓட்டுக்கள் கூட விழாது என்று மேற்கு மண்டல நிர்வாகிகளும் அடிப்படை தொண்டர்களும் தற்பொழுது அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் கடிதங்களை அனுப்பிய பிறகு சமூக வலைதளங்களில் பதிவு ஒன்றை செய்து வருகிறார்கள். செங்கோட்டையன் இல்லாமல் மேற்கு மண்டலம் முழுவதும் செயலற்ற திறனாகத்தான் இருக்கும். நேற்று முன்தினம் கூட செங்கோட்டையன் அவர்கள், நான் மூத்த நிர்வாகி கிடையாது, அடிப்படை உறுப்பினர் மட்டும்தான், இதனால் என்னை எந்த ஒரு பிரச்சனையும் இழுக்க வேண்டாம் என்று தெரிவித்திருந்தார். மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட சீனியர் என்பதும், அரசியல் அனுபவம் மிக்கவரும், அதிக அளவு அரசியலில் எம்ஜிஆருடன் பயணித்தவரும் என்று அடுக்கிக் கொண்டே செல்லலாம். நேற்று கூவத்தூரில் சசிகலாவின் காலை பிடித்து முதல்வராக பொறுப்பேற்று தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக வந்துவிட்டால் அதிமுகவில் யாரை வேண்டுமானாலும் நீக்க முடியுமா? குறிப்பாக 89 மாவட்ட பொறுப்பாளர்களை நியமித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேற்கு மண்டலத்தில் செங்கோட்டையனை ஓரம் கட்டியது ஏன் என்ற கேள்வியையும் இப்பொழுது முன்வைத்திருக்கிறார்கள் மேற்கு மண்டல அதிமுகவின் தொண்டர்கள். இது தொடர்ந்தால் நிச்சயம் அதிமுக வெற்றி வாய்ப்பை இழக்கக்கூடும். ஏற்கனவே அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் சில நபர்கள்தான் எடப்பாடிக்கு ஆதரவுகளை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஜெயக்குமார் மற்றும் RP உதயகுமார் இவர்கள் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவுகளை வைத்து கொண்டிருக்கிறார்களே தவிர மற்ற மூத்த நிர்வாகியும் முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய பெரும்பாலானோர் OPS இருக்கும் செங்கோட்டையனுக்கும் ஆதரவுகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதிமுக ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பதற்காகவே செங்கோட்டையனிடம் பல முறை கோபப்படாமல் அதிமுக மீண்டும் பிளவுபடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தற்பொழுது மௌனம் காத்து கொண்டிருக்கின்றார் செங்கோட்டையன் அவர்கள். ஆனால் தொண்டர்கள் கடும் கோபத்தில்தான் எடப்பாடிக்கு எதிராகவும் மேற்கு மண்டலம் முழுவதும் அதிமுகவிற்கு ஓட்டுக்கள் விழாதவாறு தற்பொழுது செங்கோட்டையனுக்கு ஆதரவாக இருப்பதால் எடப்பாடி பதவி பறிபோகும் என்றும் கூறப்படுகிறது. இது செங்கோட்டையனுக்கு காலையில் வந்த அதிர்ஷ்டம் என்றும்